அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸோட எம்சிக்யூ. ஸோ கண்டினியூட்டி ஆஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டு 20 கொஷின் பார்த்தாச்சு. இன்றைக்கி 21லேருந்து 30 கொஷின் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், a force F is equal to 700 Newton I plus 150 Newton J is applied to a bolt A. Determine the magnitude of the force and the angle theta it forms with the horizontal. Option A, magnitude F is equal to 50 Newton, theta is equal to 25 degree. Option B, magnitude F is equal to 1655 Newton, theta is equal to 65 degree. Magnitude, option C, magnitude F is equal to 100 Newton, theta is equal to 10 degree. Option D, magnitude F is equal to 1000 Newton, theta is equal to 30 degree. ஸோ நம்மளுக்கு தெரியும் மேக்னிடியூடோட ஃபார்முலா F is equal to root of f of x ஸ்கொயர் ப்ளஸ் f of y ஸ்கொயர். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா f of xங்கிறது 700 எடுத்துக்கிறோம், f of y வந்து 1500. 700 ஸ்கொயர் ப்ளஸ் 1500 ஸ்கொயர், we got f is equal to 1655 நியூட்டன். ஸோ 1655 நியூட்டன் வந்து பி ஆப்ஷன் பியில் வருது. ஸோ தீட்டா வேல்யூ கண்டுபிடிக்கணும். தீட்டா இஸ் ஈக்குவல் டு tan inverse of 1500 divided by 700. So theta is tan inverse is equal to 1500 divided by 700. So போட்டோம் அப்படின்னா theta is equal to 65 degree. Option B is the correct answer. So next 22, a bomb of mass 10 kg explode into two pieces of mass 3 kg and 7 kg if the velocity of first part is 210 meter per second, the velocity of another part is. ஸோ இப்போ ஒரு பாம் இருக்குது 10 kg, அது வந்து எக்ஸ்ப்ளோட் ஆகுது, எக்ஸ்ப்ளோட் ஆகி ரெண்டாக பிரியுது. ஸோ அது பிரியிற ரெண்டு பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 kg-ஆகவும் இன்னொரு மாஸ் வந்து 7 kg-ஆகவும் ஸ்ப்ளிட் ஆகிடுது. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மாஸோட வெலாசிட்டி வந்து 210 மீட்டர் பர் செகண்ட்னு கேட்டாங்க. இன்னொரு மாஸோட வெலாசிட்டி எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து அக்கார்டிங் டு தி லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் வி ஹாவ் m1 v1 இஸ் ஈக்குவல் டு m2 v2. ஸோ m1 தெரியும் ஆல்ரெடி நம்மளுக்கு 3 kg, வெலாசிட்டி தெரியும் 210, m2 வந்து தெரியும் 7 kg, v2 தான் தெரியாது, அதுதான் கேட்குறாங்க. ஸோ அப்போது 3 into 210 divided by 7 போட்டோம் அப்படின்னா we got 90 meter per second. ஸோ ஆப்ஷன் A. 23rd question, the momentum of system of two bodies is conserved when there is no external force acting on their body under all circumference, when the external momentum of the system is 0, when the gravitational force are neglected. So number 3, momentum is of interest during the collision between the object. ரெண்டு ஆப்ஜெக்ட் வந்து collision ஆகும்போது when two body collision, total momentum before the collision is equal to the total momentum after the collision. So the total momentum before collision is equal to total momentum of after collision in the absence of external force. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பாடிஸும் கொலைட் வித் ஈச் அதர். ஸோ ரெண்டுமே மோதி பார்த்தீங்க அப்படின்னா கொலைட்ஸ் ஆகிட்டு இருக்கு. இதில் எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸும் வந்து வெளியே இருந்து அப்ளை பண்ணுறதில்ல, அந்தந்த பாடியே போய் ஓடி போய் அடிச்சு டச் ஆகிக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர் இஸ் ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தேர். ஸோ இப்போ அதுக்குள்ளேயே வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகாது. ஸோ ஆப்ஷன் ஏ, when there is no external force acting on their body. 24th question, the equivalent of force and mass in a rotation system respectively are momentum of inertia and couple, option B torque and couple, option C torque and momentum of inertia, option D couple and momentum of inertia. So நம்மளுக்கு தெரியும் நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன் ரொட்டேஷன். It says that the sum of torque on the rotational system about a fixed axis equal to the product of momentum of inertia that angular acceleration. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டார்க் அண்டு டார்க்கும் மொமெண்டம் ஆஃப் இனர்ஷியா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இங்கே வந்து ஆக்ட் ஆகுது ரொட்டேஷனல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொட்டேஷன் சிஸ்டத்தில்.
ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டார்க் அண்டு மொமெண்டம் ஆஃப் இனர்ஷியா, டார்க் அண்டு மொமெண்டம் ஆஃப் இனர்ஷியா ஆப்ஷன் சி. ஸோ ஆப்ஷன் சி வந்து பார்த்திங்கன்னா அக்கார்டிங் டு செகண்ட் லா ஆஃப் ரொட்டேஷன், டார்க் அண்ட் momentum of inertia. When two bodies collide without the presence of any other force or force field, option A, total kinetic energy must be conserved. Option B, the total mechanical energy must be conserved. Option C, the total momentum must be conserved. Option D, the collision must be direct. So நம்மளுக்கு தெரியும் in collision the momentum change of object 1 is equal to the opposite of the momentum change of the body 2. The total momentum of the system, that is the collisions of two object is converged. So collision of the total momentum of the system of two object will be conserved. So option B, C, total momentum must be conserved according to the collision. Next, the center of precision is a point on a rigid body about which the body rotates. Is it a center of gravity where the impact is made, through which the resultant of the applied force act? So according to the center of precision is a point on the external massive object attached to a plate where a perpendicular impact will be produced. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா பெர்பெண்டிகுலர் இம்பேக்ட் வந்து ஒரு பெண்டுலம் டேக் ஏஸ் எ பெண்டுலம். ஸோ பெண்டுலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இம்பேக்ட் ஃபோர்ஸை கொடுத்தோம் அப்படின்னா இட் வில் பி டர்ன்ஸ் டு. ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா தி பெர்பெண்டிகுலர் இம்பேக்ட் வில் பி ப்ரொடியூஸ்ட். ஸோ ஆப்ஷன் சி தி கரெக்ட் ஆன்சர். A steel wheel of 600 mm diameter rolls on a horizontal steel rail. It carries a load of 500 Newton. The coefficient of rolling resistance is 0.3. The force in Newton necessary of rolling wheel along the rails is option A 5, option B 100, option C 150, option D 120. So number 3, force into F is equal to rolling resistance 0.3 and it carries the load 500. So 0.3 into 500 போட்டோம் அப்படின்னா 150 வரும் நமக்கு. So option 5 150 Newton. So option C is the correct answer. The condition of equilibrium of coplanar and non-concurrent force are. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 equilibrium conditions. ஸோ 3 body equilibrium conditions வந்து பார்த்தீங்க அப்படின்னா sum of all momentum at any point is 0. ஸோ இப்போ எல்லாமே horizontal force, vertical force, momentum எல்லாமே 0 ஆயிரும். ஸோ ஆப்ஷன் D is the correct answer. ஸோ கோப்ளானர் கன்கரண்ட் அப்படின்னா f of x is equal to 0, f of y is equal to 0. கோப்ளானர் நான் கன்கரண்ட் ஃபோர்ஸ்னா f of x, x of y, f of momentum மூணுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0. நெக்ஸ்ட் 29th கொஸ்டின் பார்க்கலாம். The coefficient of restitution is 0, the bodies are. ஸோ coefficient of restitution வந்து 0 இருந்தால் அந்த பாடிஸ் வந்து எப்படி இருக்கும், என்ன பாடியாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம தெரியும் coefficient of restitution வந்து COR is the ratio of final to initial relative velocity between two bodies after they collide. It normally range from 0 to 1. ஸோ வந்து coefficient of restitution வந்து 1 இருந்துச்சுன்னா அதோட பாடி வந்து எலாஸ்டிக்காக இருக்கும். coefficient of restitution வந்து 0 இருந்தால் அப்படின்னா அந்த பாடி வந்து இன்எலாஸ்டிக்காக இருக்கும். ஸோ ஆப்ஷன் A is the correct answer. ஸோ 30th question, the unit of impulse of a force is என்னன்னு கேட்குறாங்க. யூனிட் ஆஃப் இம்பல்ஸ் ஆஃப் தி ஃபோர்ஸ் வந்து நியூட்டன் செகண்ட். ஸோ ஆப்ஷன் B is the correct answer. Thank you.